தலைவர். அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட ராசோராவின் 134வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. இதற்கு வருகை தந்துள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றேன். எனது சக நிர்வாகிகளையும் நான் அன்போடு வரவேற்கின்றேன். சென்ற கூட்டங்களில் கூட நாம் ஒவ்வொருவருக்கும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று இங்கே சிலர் பேசினோம். இன்றைக்கி கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி சொன்னவரே கூட இன்றைக்கி வரல. இருந்தாலும் இருக்கிறவங்க நாம் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் 134வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம். உறுப்பினர் எண்ணிக்கை சற்று குறைவாக உள்ளது. இருந்த போதிலும் 60 நாட்களுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை நடத்துகிறோம். போன மாதம் நம்ம மே மாதம் சித்திரை திருவிழா, அப்புறம் இது வெயில் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, இந்த பல காரணங்களை காமிச்சு போன மாதம் நடத்தலை. ஆனால் தலைவர் அவர்கள் அந்த ஒரு மாதத்தையும் விடாமல் அவங்க மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி திருச்சியில் மிகவும் சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். ஆக அவருக்கு ஓய்வு இல்லை, நம்ம தான் ஓய்வு எடுத்துக்கிட்டோம். ஓய்வு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி கூட்டத்துக்கு நிறைய பேர் வரல. இந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் ஒரு சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க. அதை பற்றி தலைவர் அவர்கள் இப்போது பேசும்போது கூறுவார்கள். இது நம்ம கூட்டத்தில் ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒரு 2 பேரை செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி போன தடவை நம்ம பேசும்போது முடிவு பண்ணால் அதை தீர்மானத்திலையும் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது அந்த உறுப்பினர் முன்மொழிந்த உறுப்பினர் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்திருக்கவங்களில் யாராவது 2 பேர் அவங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், அவங்களுடைய பணி நிலைமை எப்படி இருந்துச்சு, எங்கே எல்லாம் வேலை பார்த்தாங்க, அவங்க என்னென்ன சவால்களை சந்தித்தார்கள், அதெல்லாம் சொல்லலாம். அதுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம், அவருக்கு தெரியாமல் இருக்கும். அது மாதிரி அவரை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாமல் இருக்கும். அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. இட் இஸ் ஒன்லி அதாவது என்ன, ஒருத்தர் ஒரு இணைப்பை ஏற்படுத்துவது, அவ்வளோதான். நம்ம போன கூட்டத்தை இந்த அரங்கத்தில் தான் நடத்தினோம். இம்மாவட்டத்தின் 133வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் வழக்கம்போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஆமாம், அது இறங்கணும். ஆமாம், சொல்லிக்கிங்க. அதாவது இரங்கல் தீர்மானத்தை பொறுத்தவரை நம்ம இது மாவட்டத்திலே அவங்க பேர் என்ன, சுந்தராம்பாள் அவர்களுடைய கணவர் சென்ற மே மாதம் இறந்துவிட்டார். அவருக்கு அஞ்சலி செலுத்தும் போது தான் ஒரு 2 நிமிடமும், அப்புறம் நேற்று அவர் நம்மளுடைய உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட அவரும் துணை ஆட்சியர். ஸோ அவர் நேற்று இறந்து விட்டார். அவருக்கும் கம்மல் கந்தசாமி என்று சொல்கின்றார்கள். நான் அவரை நேரில் பார்த்ததில்லை. ஆமாம், பார்த்ததில்லை. பார்த்துருக்கீங்களா? அப்படியா? ஆமாம் ஆமாம். ஸோ இருந்தாலும் கூட அவர் நம்முடைய இனத்தவர் துணை ஆட்சியர் ஆக இருந்து இந்த கூட்டம் இங்கே இந்த சங்கத்தில் கூட உறுப்பினர். ஆனால் நம்முடைய இதில் உறுப்பினர் ஆகிறதுக்கு அவர் பார்த்துட்டு பேசுகிறோம்.
நம்ம ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், ராஜுன்னு ஒரு ஒருத்தருடைய தலைமையில் வந்து இங்கே டெப்டி தாசில்தார் வந்து டிஆர்ஓ வரைக்கும் ஒரே சங்கமாக வச்சு நடத்துகிறாங்க. அந்த சங்கத்தில் அவர் ஏதோ உறுப்பினர், ஆஃபீஸ் பேரர். அதனால் அவர் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் சொல்லிடுவோம். ஸோ அதனால் அவர் இருந்தாலும் கூட அவருக்கும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவர் அஞ்சலி செலுத்துவதற்கான 2 நிமிடமும் நம்முடைய மூத்த உறுப்பினர் திரு ஆறுமுனையனார், அவர் வந்து மோர் தென் ஹிஸ் மெம்பர்ஷிப்பு, அவர் ரொம்ப நம்மளோட பழகினவர். ஆஸ் ஆர்டிஓ, ஆஸ் பிஏ ஜெனரல், ரொம்ப அருமையான நண்பர், மூத்த உறுப்பினர். அவருடைய அப்பா தந்தையார் அவர்கள் ஊரில் இங்கே இல்லை, அவரும் இறந்து விட்டார். ஸோ அவருடைய இறப்பை கருதியும் இதற்கெல்லாம் மேலாக நம்முடைய ஒவ்வொருடைய நெஞ்சத்தை பிழியும் வகையில் சென்ற 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய விபத்து, விமான விபத்து அகமதாபாத்தில் நடந்து கிட்டத்தட்ட 242 பேர், 242 பேர் தான் பயணம் பண்ணாங்க. ஒருத்தர் தான் வந்து அதிர்ஷ்டவசமாக தப்பியிருக்கிறார். 241 பேரும் அவர்களுடைய என்னென்னவோ கனவுகள்லாம் அவங்க கண்டிருப்பாங்க. பட் அந்த கனவுகளையெல்லாம் போய்க்கும் கையில் ஒரு பெரிய விபத்து, இந்தியாவில் இவ்வளோ பெரிய விபத்து இதுவரை நடந்ததாக எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு மோசமான விபத்திலே மாட்டி இறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய ஆன்மாக்கள் சாந்தியடைய வேண்டும் என்று விரும்பியும் அவர்களுக்காகவும் ஒரு 2 நிமிடம் குறிச்சிருக்கிறோம். வரவேற்பிற்கு அப்புறம் தான் சொல்லணும். இப்போ கரெக்டாக அது சொல்லிட்டீங்க. இப்போ தலைவர் அவர்கள் சொன்னது போல் நம்ம உறுப்பினராக இல்லாட்டாலும் கூட இவங்க எல்லாருமே நம்ம சங்கத்தினுடைய உறுப்பினர்களுடைய சொந்தங்களாகவும், அது மட்டும் இல்லை, அவரும் வந்து ரிட்டையர்ட் டிப்டி கலெக்டர் நம்ம கந்தசாமி அவர்கள். அவர் வந்து ஓய்வு பெற்ற அலுவலக சங்கத்தில் முக்கியமான பொறுப்பில் இருக்கார், ஒரு வட்டக்கிளைக்கு தலைவராக இருக்கார். அதனால் நம்ம தலைவர் அவர்கள் இருக்கார்ல, அவருக்கு இன்றைக்கி போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது நம்ம உறுப்பினராக இல்லாவிட்டாலும் நம்ம குரூப்பில் வந்து அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதனால் ஒன்றும் இல்லை. நார்மலாக வந்து நம்ம குரூப்பில் நம்ம உறுப்பினராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம தீர்மானத்தை நம்ம இதில் நம்ம கூட்டத்தில் வந்து தீர்மானமாக போட்டு செய்வோம். மற்றவங்களுக்கு இரங்கல் சொல்லுவோம், அவ்வளோதான். 19/4/2025 அன்று இம்மாவட்டத்தின் 133வது மாதாந்திர பொதுக்குழு கூட்டம் வழக்கம்போல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க கட்டிடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் திரு எஸ். மூக்கையா அவர்கள் தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் திரு கே. ராஜா மதிவாணன் அவர்கள் வரவேற்புரை நல்கினார். மாவட்ட செயலர் திரு வி. வேலாயுதம் அவர்கள் சென்ற கூட்ட அறிக்கையை வாசித்து காட்டி தீர்மானங்களுக்கு உறுப்பினர்களின் கரவொலி ஒப்புதல் பெற்றார். பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரை வழங்கினார். தலைமை உரை துவங்கும் முன்னரே நமது இளைய உறுப்பினர் திரு ஏ. ராமையா அவர்கள் நமது சங்க உறுப்பினர்கள் இறக்கும் தருவாயில் அவர்களது உருவப்படத்தை டாசோரா வாட்ஸ்அப் குரூப்பில் போட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அதற்கு அடுத்தாற்போல் இன்னொரு இளைய உறுப்பினரான திரு ஜி. நாராயணன் அவர்கள் எழுந்து உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் சுய விளக்கம் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அளித்தால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஏதுவாகும் இருக்கு என்றும் வேண்டுகோள் விடுத்தார். இந்த 2 வேண்டுகோள்களையும் சுட்டிக்காட்டி தலைவர் அவர்கள் பேசும்போது, முதலாவது வேண்டுகோள் அவசியம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் அப்போதுதான் இறந்த உறுப்பினர் யார் என்று அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறி தீர்மானம் ஏற்றுமாறு கேட்டுக்கொண்டார். 2வது வேண்டுகோளும் முக்கியமானதுதான் என்று குறிப்பிட்ட தலைவர் அவர்கள் ஒவ்வொரு உறுப்பினரை பற்றியும் அவரது பணிக்காலத்தில் எங்கெங்கு அவர் பணியாற்றினார் என்பதை பற்றியும் அவரது பணிக்காலத்தில் அவர் எதிர்கொண்ட சவால்களை பற்றியும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்போதுதான் உறுப்பினர்களிடையே ஒரு நெருக்கமான உறவு ஏற்படும் என்றும் தெரிவித்தார். பின்னர் கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து உறுப்பினர்களையும் ஒவ்வொருவராக சுய விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதன்படி அனைத்து உறுப்பினர்களும் தங்கள் பணி விவரங்கள், பணியில் சந்தித்த சவால்கள், தாங்கள் வகித்த பதவிகள் ஆகிய விவரங்களை எடுத்துரைத்தனர். அதன் பின்னர் தலைவர் அவர்கள் தலைமை உரையை தொடர்ந்தார். முதலாவதாக கோவையில் நடைபெறவிருந்த 30வது மாநில செயற்குழு கூட்டம் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் ஆகஸ்ட் 2025க்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார்.
எவ்வாறாயினும் அந்த கூட்டத்தை மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் அதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இரண்டாவதாக, ஓய்வூதியர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த ஊதியக் குழுவின் பலன்கள் இனிமேல் வழங்கப்படாது என புதிய நிதி திருத்த சட்டத்தில் மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இது ஓய்வூதியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. எனவே நமக்கு வழங்கப்பட்டு வந்த சலுகைகள் பறிக்கப்படும் பட்சத்தில் நமது வயதையும் பொருட்படுத்தாமல் போராட்டங்களில் ஈடுபட வேண்டும் என்றும் நமது சகோதர அமைப்பான AISGPF, ஆல் இண்டியா ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷனர்ஸ் ஃபெடரேஷன், AFPA, AF ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் இது AIFBA, நம்ம இது வருதுல்ல, அது என்ன அட்வொகேட் சொல்லுங்கள். ஆல் இண்டியா ஃபெடரேஷன் ஆஃப் FBA, பென்ஷனர்ஸ் அசோசியேஷன், FP. சரி ஐஃபா. சரி. அதான் நம்ம வந்து AISGPன்னு ஒன்று இருக்கே, அது வந்து அது வேறையோ? சரி சரி. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்த்து அமைப்பான AIFPA முன்னெடுக்கும் போராட்டங்களில் நமது பிரதிநிதித்துவம் அவசியம் இருக்க வேண்டும் என்றும் தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார். பின்னர் நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்றன. கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தீர்மானம் 1, நமது உறுப்பினர்கள் இறக்கும் தருவாயில் அவர்களது மரண செய்தி நமது டாசோரா வாட்ஸ்அப் குரூப்பில் தலைவர் அல்லது செயலாளர் அவர்களால் வெளியிடப்படுகிறது. இவ்வாறு வெளியிடப்படும் மரண செய்திகளில் உறுப்பினர்களின் போட்டோவை தவறாமல் வெளியிட நடவடிக்கை எடுக்க நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 2, நமது உறுப்பினர்கள் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்வது அவசியம் என்பதால் ஒவ்வொரு உறுப்பினரும் அவரவர் பணியாற்றிய இடங்கள், அங்கே அவர் சந்தித்த சவால்கள், அவர் பெற்ற வெகுமதிகள் ஆகியவற்றை பற்றி சுய விளக்கம் அளித்தால் நலமாயிருக்கும் என்று உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒவ்வொரு கூட்டத்திலும் குறைந்தபட்சம் 20வது தன்னிலை விளக்கம் அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 3, நமது சங்கத்தின் 30வது மாநில செயற்குழுவை கோவையில் ஆகஸ்ட் 25 நடத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்குமாறு மாநில நிர்வாகிகளை கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. தீர்மானம் 4, ஊதியக் குழுவின் பலன்களை ஓய்வூதியர்களும் தொடர்ந்து பெற்றிட நடுவண் அரசின் முடிவினை எதிர்த்து நாம் சார்ந்துள்ள AIFPA அமைப்பு முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களிலும் நாம் கலந்து கொண்டு நமது எதிர்ப்பை மத்திய மாநில அரசுகளுக்கு தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு தீர்மானம் இயற்றப்படுகிறது. இறுதியாக மாவட்ட இணைச் செயலர் திருமதி S. ஈவலின் மெட்டில்டா அவர்கள் நன்றி கூற கூட்டம் இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். இந்த தீர்மானங்களுக்கு கரவொலி ஒப்புதல் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு மாநில பணி நிறைவு சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் சங்கத்தினுடைய மதுரை மாவட்டத்தினுடைய கிளையின் 134வது மாவட்ட பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புசால் என் சக மாவட்ட நிர்வாகிகளே, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வருகை தந்துள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் மாநில மையத்தின் சார்பாகவும் மாவட்ட மையத்தின் சார்பாகவும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய சங்கம் பத்து 8/2011 அன்று மதுரையிலே துவங்கி 10 பேருடன் துவங்கி இன்றைய தினத்திலே 105 நபர்களோடு மிகவும் சிறந்த முறையில் வளர்ந்து வழிகாட்டி கொண்டு நமக்கெல்லாம் வாய்ப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு உறுப்பினருக்கும் நலன் சார்ந்த ஒரு நல்ல இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு நான் தனியே சொல்ல வேண்டியதில்லை. அந்த வகையில் நம்முடைய மாநில மையமும் சரி, மாவட்ட மையமும் சரி, தன்னுடைய கூட்டங்களை மிகச்சிறப்பாக இதுகாரும் இந்த 14 ஆண்டுகள் காலகட்டத்திலும் மிகச்சிறப்பாக 29 மாநில செயற்குழுக்களையும் 14 மாநில பொதுக்குழுக்களையும் நடத்தி மாநில மையம் சிறந்து விளங்குகின்றது. அதுபோல் 134வது மாவட்ட பொதுக்குழுவை இன்றைய தினத்திலே சீரும் சிறப்புமாக மிக குறைந்த எண்ணிக்கையில் உறுப்பினர்கள் வந்திருந்த போதும் கூட வந்திருக்கும் உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு 10 உறுப்பினர்களுக்கு சமம் என்ற வகையில் பார்த்தால் நிச்சயமாக இது மிகச்சிறந்த கூட்டம்தான்.
இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய சங்கம் வீடுபெற நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கு வலு சேர்ப்பது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சென்ற கூட்டறிக்கை வாசிக்கும்போது சொன்னார்கள், சென்ற மாவட்ட கூட்டத்தை நாம் நடத்த தவறினாலும் கூட மாநில தலைவர் தன்னுடைய மாநில கூட்டமாக அதை மாற்றிக்கொண்டு அங்கே சிறப்பாக செயல்பட்டார்கள் என்று சொன்னார். உண்மைதான். 12/4/25 அன்று திருச்சியிலே மாநில நிர்வாகிகளுடைய கூட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தினோம். அதை மிகச்சிறப்பாக நடத்துவதற்கு காரணம் என்ன என்றால், இந்த மாவட்ட மையம் உட்பட 38 மாவட்டங்களிலும் மிகச்சிறந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய டாசோரா என்பது இடையிலே ஒரு தொய்வை கண்டது. அதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். 16/11/2019 அன்று அதற்கான ஒரு சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதிலே மாநில தலைவராக அன்று முதல் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கு காரணம், இந்த சங்கத்தை அப்படியே விட்டுட்டு சென்று விடக்கூடாது. சங்கம் தொய்வு எவ்வகையிலும் தொய்வுபடக்கூடாது என்ற காரணத்தின் காரணமாக நான் மாநில பொறுப்பை ஏற்றுக்கொண்டு மாநில தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கின்றேன். அதற்கு பின்பும் சரி, அதற்கு முன்பும் சரி, மாநில மைய கூட்டங்களை மிகச்சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இப்போது கோவையிலே நாம் 30வது மாநில செயற்குழுவை நடத்த திட்டமிட்டோம். ஆனால் ஒரு சில காரணங்களினால் அந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்த முடியவில்லை. அந்த மாவட்ட தலைவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரிலே நாங்கள் நடத்துகின்றோம் என்று சொன்னதற்கு இணங்க நேற்று தான் அவரை மறுபடியும் வென்யூ அண்டு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வென்யூ ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ்டு. கோவை மாவட்டத்திலே பொள்ளாச்சியில் நாங்கள் கூட்டம் நடத்துகிறதா இருக்கோம். தேதியை நான் ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் வந்த பிறகு, நான் உடுமலையில் தான் இருக்கேன், பக்கத்தில் தானே, அதனால் நீங்கள் வந்த பிறகு உங்களையும் வச்சு கூட்டம் போட்டு தேதியை நிர்ணயிக்கலாம் என்று இருக்கின்றேன் என்று சொன்னார். இதை உங்களுடைய தகவலுக்காகவும் நான் தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதனால் எங்கு பொள்ளாச்சியில் நடந்தாலும் சரி, கோவையில் நடந்தாலும் சரி, அது கோவை மாவட்டமும் நீலகிரி மாவட்டமும் சேர்ந்து நடத்தக்கூடிய அந்த மாபெரும் கூட்டத்திற்கு பொதுக்குழு கூட்டமாக அதை மாற்றியிருக்கின்றோம். ஏனென்றால் டைம் பொதுக்குழு கூட்டத்திற்குரிய டைம் வந்துருச்சு. அந்த 30வது செயற்குழு கூட்டம் நடத்தாத நிலையில் தான் நாம் ஸ்டேட் ஆஃபீஸ் பேரட்ஸ் மீட்டிங்கை திருச்சியில் நடத்தினோம். ஸோ அதனால் அந்த காலகட்டம் தாண்டி விட்டதால் இப்போது பொதுக்குழுவாக மாற்றி எய்தர் அட் தி எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் ஆர் அட் தி பிகினிங் டேஸ் ஆஃப் செப்டம்பரில் நாம் நடத்துவதாக ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். ஸோ அது மிகச்சிறந்த முறையிலே நடப்பதற்கு நாம் வழக்கம் போல நம்முடைய மாவட்டத்திலிருந்து திரளான அளவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மாவட்ட தலைவர் வேறு நம்ம மதுரை மாவட்டத்திலிருந்து மிகவும் சிறப்பான பங்களிப்பை எதிர்பார்க்கின்றார். ஏன்னா அவரும் இங்கே பிஏ ஜெனரலாக இருந்தவர் போல் இருக்குது. பிஓ ஏபிஓ இருந்தவர் சீனிவாசன். ஸோ அதனால் நம்முடைய பங்களிப்பு மிகச்சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த 12/4/25 அன்று நடந்த கூட்டத்தில் மிக பல சங்க நடவடிக்கைகள் பற்றி விவாதிக்கப்பட்டன. அதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. 16/11/2019 அன்று இந்த சங்கத்தில் புதிய தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். முன்னாள் தலைவர் புதுக்கோட்டையிலே சங்கத்திற்காக ஏதோ ஒரு சங்கத்திற்காக கொடுக்கப்பட்ட 1996 கொடுக்கப்பட்ட இடத்தை அபகரித்து அதில் ஒரு கட்டிடம் கட்டி தன்னுடைய பையன் பெயரையே அசஸ்மெண்ட் வாங்கி தன்னுடைய சொந்த கெயின்ஸுக்காக என்னாச்சு
கோடீஸ்வரா கேட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு வாடகைக்கு விட்டு பர்சனல் கெயின்ஸ் he was having. ஸோ இதை தான் வந்து அந்த 16/11/2019 அன்றே மிகப்பெரிய அளவிலே வந்து ஒரு சிறப்பு செயற்குழு கூட்டம் நடத்தி அவரை he was expelled from the basic membership of our association. அந்த அளவுக்கு அவரை வந்து இது பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் வந்து சங்கத்திற்கு செய்த பெரிய துரோகம் வந்து சங்கத்திற்கு தெரியாமல் சங்க மாநில நிதி பணத்தை கையாண்டு அங்கே அந்த ஏதோ ஒரு சங்கத்திற்கு கொடுத்த இடத்திலே கட்டிடம் கட்டி நம்ம எல்லாம் வந்து என்ன ஏமாற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய புதுக்கோட்டை மாவட்ட கட்டடம் அங்கே நடக்கிறது, தாசோராவனுடைய புதுக்கோட்டை மாவட்ட கட்டடம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். கடைசியில் என்னாச்சு, அவர் செய்த துரோகத்தை எண்ணி அங்கே ஈவன் சிங்கிள் பர்சன் ப்ரொட்டஸ்டட் அகேன்ஸ்ட் இஸ் ரெவல்யூஷன் டு எக்ஸ்பெல் ஹிம் ஃப்ரம் தி பேசிக் மெம்பர்ஷிப் ஆஃப் அவர் அசோசியேஷன். அந்த அளவுக்கு அவர் மேலே வெறுப்பு அடையும் வண்ணம் ஒரு மாநில தலைவர் நடந்து கொண்டார். அவருக்கு வந்து என்ன தைரியம் வந்ததோ தெரியலை. நாம் வந்து என்ன பண்ணோம், அந்த 16/11/2019 அன்று we passed a resolution to the effect that the government should be requested to vacate him from the government puramboku, which he has encroached. அது என்க்ரோச்மெண்ட் தான். ஏன்னா ஒரு புறம்போக்கை வந்து ஏதோ ஒரு சங்கத்துக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, அந்த புறம்போக்கு கொடுக்கறதுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல அந்த புறம்போக்கு ஷுட் பி ரீக்ளாசிஃபைட் as நத்தம். அதுக்கப்புறம் தான் அந்த சங்கத்துக்கு கொடுக்க முடியும். எதுவுமே இல்லாமல் ஒரு பறந்துபட்ட ஒரு குளத்தில் ஏதோ ஒரு 4000 அடி உங்களுக்கு 4000 சதுர அடி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கி, அந்த ஆர்டரும் வந்து அவர் பேரில் வாங்கலை, யார் பேர்லேயோ வாங்கினது, அதில் வந்து ஒரு கட்டணம் கட்டி, ஆக he has become an encroacher of that land till now. ஸோ அதனால் வந்து we have been asking the government, எந்த 16/10/11/2019 தொடர்ந்து வந்து நம்ம வந்து அவரை வெளியேற்றும்படி, ஆக்கிரமணத்திலிருந்து வெளியேற்றும்படி தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு தலைமை தாங்கக்கூடிய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கின்ற நான் தான் காரணம் என்று மான நஷ்ட ஈடு வழக்கு என் மீது போட்டிருக்கின்றார். இது முக்கியமான இது. அது வந்து 5 லட்ச ரூபா நான் அவருக்கு கொடுக்கணும். அவருடைய ஒரு டிஆர்ஓ லெவல் ஆஃபீஸர் ஒரு சாதாரண வந்து ஒரு என்ட்ரன்ட்டு கூட தெரியும், ஒரு குளம்புறம்போக்கை அசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று. ரெண்டாவது, எந்த நீங்கள் புறம்போக்காக இருந்தாலும் இட் ஷுட் பி ரீக்ளாசிஃபைடு அண்ட் தென் ஒன்லி இட் கேன் பி அசைன்டு ஆர் அலாட்டட் அப்படிங்கிற தகவலும் நிச்சயமாக வந்து ஒரு என்ட்ரன்ட்டு கூட தெரியும். ஆனால் ஒரு ரிட்டையர்டு டிஆர்ஓ இருக்கிறவருக்கு தெரியலை அப்படிங்கிற இதையும் மறைத்து வந்து தான் செய்த அதில் வந்து நம்முடைய மாநில பொதுக்குழு கூட்ட நிதியையும் சுரண்டி இன்னும் பல வகையில் நம்முடைய சங்கத்தை பயன்படுத்தி அந்த கட்டடத்தையும் கட்டி, ஆனால் அதை சங்கத்திற்கு தராமல் சுய லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டது எவ்வளவு பெரிய தப்பு. அப்படிப்பட்ட ஒரு தப்பை செய்தவருக்கு இவ்வளவு ஒரு பெரிய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மீது கேஸ் போடக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்தது என்றால் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ அதனால் அந்த கூட்டத்தை நாங்கள் வந்து இது கோவையில் நடத்தப்பட முடியாவிட்டாலும் கூட திருச்சியிலே வந்து மாநில நிர்வாகிகள் கூட்டமாக நடத்தி நாம் தொடர்ந்து போராடுவது, அந்த சூட்டை வந்து மாநில தலைவர் மேலே போட்டிருந்தாலும் கூட சங்கமே எடுத்து நடத்துவது என்ற தீர்மானங்களை எல்லாம் வந்து ஒரு நிமிஷம்